எவ்வளோ ஒரு ஏக்கரா போட்டுருக்கோம்? ஒரு ஏக்கரா. எதுக்கு கலக்கா வேவிச்சிங்களா? இல்லை வேவிக்கலையா? இது வழியை ஓடி தீய ஓடி சுட்டுதுன்னா அப்புறமாவே அருமையாக இருக்குது டேஸ்ட். பச்சையாவே அதுதான் அந்த காலத்துல அப்படி சின்னத்தா டேஸ்ட்டே அதே தான் டேஸ்ட்டு. ஏன்னா கடலப்பருப்பு வறுத்து சாப்பிட்றப்போ வேவிச்சு சாப்பிட்ருப்போம். பச்சையா பிடுங்கி மண்ணில் வாட்டி சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகம். ஒன்னா அருமையான டேஸ்ட். அருமையான டேஸ்ட். நல்லாக்கா வேவிக்கிறப்ப ஏப்பா உப்பு போட்டு வேவிங்கிறா. ஆமா ருசி வருங்கிறா. சுட்டுதுன்னா எந்த உப்பு போட்டுங்க இயற்கையாகவே அதோட டேஸ்ட் அந்த உப்பு போட்டதுல வர பண்ணி பச்சை எண்ணெய் கூட ஓடுவா இருப்பா. ஆமா ஆமா இயற்கை திங்கிறவங்களா? ஆமா குழம்புல உப்பு இல்லைங்கிறா. ஆனா பச்சைக்காய் வருங்க பின்னாடி டேஸ்ட் அருமையாக இருக்கு. அருமையான டேஸ்ட். சொட்டு நீரா இருக்குங்காட்டி மண் அதிகமாக வரல மண்ணு வரவே வராது. பொதுவாக காடு ஜம்முன் இருக்குது. கரெக்டாக ஒரு 100 நாள் இருக்குமாங்கண்ணா? 100 நாள் 105 நாள் ஆயிடுச்சு. 95 நாள் ஒழுங்கிருக்கணும். 95 நாள் இந்த VR2 பொறுத்த வரைக்கும் 95 நாள் ஒரு 10 நாள் காய் விழுது நிக்கவே நிக்காது. 10 நாள் நம்ம மழையின் காரணனால இன்னும் 10 நாள் சேர்த்தி போட்டாச்சு. அப்புறம் அப்படியே இல்ல வையாசி போவோம்னா 120 நாள் 120 நாள் வச்சிருக்கலாம். 120 நாள் வச்சிருந்தே ஆகணும். காய் முத்து நல்ல விளைச்சலா இருக்கு. கிளைமேட் அப்படி. அப்படி இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளவுதான் டைம். நாளைக்கு வரேன். கீழே ஓட்டு அது சுட்டு போ. அப்படி கையோட ஓட்டு. அதுக்கு டைம் வேணுமில்ல. சாக்கு ஒரு சாக்கு எவ்வளோங்கன்னா 500 பிடிக்கும். 500 இப்போ கிலோ 72 ரூபாய்க்கு போகுதா கம்பியில்? ஆமாம் சராசரி வேலை 72 ரூபா. 72 80 ரூபா அது 85 ரூபா கிலோ விற்றவை. இப்போ விலை இந்த தடவை வேணால் குறைஞ்சிருக்கு. கடலக்காயை பொறுத்த வரைக்கும் மலையில் துளியில் நலையாக கொண்டு போனால் தான் கடலக்கொடியாக இருந்தாலும் கடலக்காயாக இருந்தாலும். ஆமாம் நனைஞ்சதுன்னா கொடியெல்லாம் கொடியெல்லாம் ஒரு நாளைக்கு நனைஞ்சிச்சுன்னா அந்த கடலக்கொடி ஆகாது. தூக்கி வீச வேண்டியதாக இருக்கா. அப்படியே விட்டுறலாம் இது போயிடும். விவசாயிக்கு அதுலேயும் சேரனட்டா இப்போ இல்லைன்னா அதுவும் விலையில்லை. அதுவுமே போனோட 5000 விற்றுது. விலையில்லை. இப்போ அதுவும் இல்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. டீல் ஆபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆமாம் அப்படித்தான் நிலவரம். சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட் பரவாயில்ல. காய் முத்துறதுனாலே இருக்குமா? 105 நாள் ஆங்காட்டி. ஆமாம் நல்ல டேஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது. விளைச்சல் அதிகமான எண்ணெயுமே நல்லா முத்தும் போது எண்ணெய் சத்து அவுட்டன் வந்து ஒரு கிலோவுக்கு 600 கிராம் வரும். 600 மில்லி வரும். 600 மில்லி. இது நல்லா காய வச்சு ஆட்டணுமா? 600 640 வரும். ஏன்னா காய் நல்லா முத்திக்கிச்சலாம்.